ஈவினிங் ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிராஸ் செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு கொரியர்காரங்க கொரியர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் பாத்திரம் சிங்க்கு வழியாக நம்பி கிடக்குது. சரி கையோட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடலாம் அப்படின்ட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். நேற்று பலாப்பழமெல்லாம் உரிச்சு சாப்பிட்டோம். அந்த பலாக்கொட்டை அப்படியே இருக்குது. பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பலாக்கொட்டையும் வேக வச்சுட்டேன். மணி இப்போது 6, 6:30 போல் இருக்கும். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறலாம். நான் விளக்கேற்றுறதுக்கு எப்போவுமே பஞ்சகவ்ய விளக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த விளக்குல நாட்டு மாட்டோட நெய், பால், தயிர், சாணம், கோமயம்னு 5 வகையான பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுபஸ்ரீ பஞ்சகவ்ய விளக்குல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கும் கப்சாம்பிராமணியும் நமக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த விளக்கு யூஸ் பண்ணும் பொழுது ஒரு யாகம் பண்ணதுக்கான பலன் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவும் இருக்கும். பஞ்சகவ்யம்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு அர்த்தம். பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கிறதாவும் இருக்கும். கண் திருஷ்டி எல்லாம் விலகி கெட்டது எல்லாம் விரட்டும். இவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். தேவைன்னா செக் பண்ணி ஆர்டர் பண்ணி